கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த வார்த்தை ஒருவேளை அநேகருக்கு புரியாமல் இருக்கலாம், அநேகருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதே. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தின அநேகருடைய வாழ்க்கை அது சஞ்சலம் நிறைந்ததாய் மாறிவிட்டது. அநேகருடைய வாழ்க்கை அது காணாமல் போய்விட்டது. இப்போதும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து, பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைக்கிறார். இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் நிறுத்துவோம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருந்தால் அதிலிருந்து விடைபெறுவோம். மன உறுதியோடு கூட அதிலிருந்து வெளிவருவோம். கர்த்தருடைய அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். தேசத்திலே சபைகளுக்கு சாட்சியாக விளங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.